அது மிதுனம் ராசிக்காரர்கள் தான் என்று பலரும் பெருமையாக கூறுவார்கள். மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் இருக்கும் இடம் ஒளி வீசும். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு மாயம் இருக்கும். யாருடன் பேசினாலும் அந்த நபரை உடனே கவர்ந்துவிடும் காந்த சக்தி அவர்களிடம் இருக்கும். பலருக்கும் முடியாத விஷயங்களை அவர்கள் சுலபமாக செய்து முடிப்பார்கள். அவர்களின் புத்திசாலித்தனம் பலரையும் ஆச்சரியப்படுத்தும். உலகத்தை புரிந்து கொள்ளும் திறன், சூழ்நிலையை உடனே உணரும் அறிவு, எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நுண்ணறிவு ஆகியவை இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக பிரித்து காட்டுகின்றன. மிதுனம் ராசிக்காரர்களை பற்றி பேசும்போது அறிவின் வடிவம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடம் உயிர்ப்பிப்புடன் இருக்கும். சிரிப்பு, பேச்சு, அறிவு, நகைச்சுவை, புத்திசாலித்தனம், இந்த எல்லாவற்றையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட மனிதர்கள் போலவே அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். பலருக்கு முடியாத ஒரு விஷயம் கூட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எளிதாக நடக்கக்கூடியது. அதனால்தான் பலர் இவர்களை பார்த்து அதிர்ஷ்டம் எப்போதும் இவர்களோடு தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை மிகவும் சுறுசுறுப்பானதும் மாற்றங்களால் நிரம்பியதுமானவே இருக்கும். ஒரே மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டும், புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் எப்போதும் இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு செல்வார்கள், பல அனுபவங்களை சந்திப்பார்கள். இந்த அனுபவங்களே அவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் அனுபவம் உள்ளவர்களாகவும் மாற்றும். அவர்கள் மிகவும் சமூக மனப்பான்மை கொண்டவர்கள். நண்பர்கள் வட்டம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்கு சென்றாலும் உடனே பழகும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு பேசும் திறன் இவர்களுக்குள் இருப்பதால் மக்கள் இவர்களை விரைவாக நம்ப ஆரம்பிப்பார்கள். குடும்பத்திலும் அவர்கள் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிரிப்பையும் உற்சாகத்தையும் கொண்டு வருபவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள். வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருக்க காரணமே இருப்பவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் தான். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. அவர்கள் முயற்சி செய்யும் பல விஷயங்களில் எதிர்பாராத விதமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில சமயங்களில் அவர்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். இதனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதை அவர்களுக்கு எளிதாக திறக்கப்படும். குறிப்பாக கல்வி, தொழில், வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல உயரத்திற்கு செல்ல முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட எண்கள் போன்றவற்றிலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தனித்தன்மை உள்ளது என்று பலர் ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக பச்சை மற்றும் இளம் சாம்பல் நிறங்கள் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் நம்பப்படுகிறது. புதன்கிழமை இவர்களுக்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் பல சமயங்களில் நல்ல முடிவை தரும். அதேபோல அறிவை பயன்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றத்தை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போலதான் மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிகவும் வேகமாக முன்னேறக்கூடியவர்கள். அவர்கள் ஒரே மாதிரியான சலிப்பான வேலைகளை விரும்ப மாட்டார்கள். சிந்தனை, புத்திசாலித்தனம், பேசும் திறன், தகவல் பரிமாற்றம் போன்ற திறன்களை பயன்படுத்தும் வேலைகளில் அவர்கள் மிகுந்த வெற்றிகளை அடைவார்கள். ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தெளிவாக சொல்லும் திறன் இவர்களுக்குள் இருப்பதால் ஆசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர், ஊடகத்துறை, வணிகம், மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்க முடியும். புதிய யோசனைகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் முக்கியமானவர்களாக மாறுவார்கள். பல சமயங்களில் அவர்கள் சொன்ன யோசனைகளே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் சிக்கலான சூழ்நிலைகளிலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதை நேராக எதிர்கொண்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். இந்த குணம் காரணமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கையை அவர்கள் விரைவாக பெறுவார்கள். சில சமயங்களில் வேலை இடத்தில் அவர்களுக்கு பொறாமை கொண்டவர்களும் இருக்கலாம். ஆனால் அவர்களின் திறமை மற்றும் புத்திசாலித்தனம் இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது உறுதி. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காதலிக்கும் நபருடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும். இதனால் பலர் அவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். காதலில் அவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவரை மனதார நேசித்தால் அவர்களுக்காக பல விஷயங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் மிதுனம் ராசிக்காரர்கள் நல்ல துணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் நண்பர்கள் போல பழகும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். குடும்பத்தில் சிரிப்பு, மகிழ்ச்சியும் நிரம்பிய சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அமைதியாக பேசிக்கொண்டு தீர்க்க முயற்சி செய்வார்கள். இதனால் அவர்களின் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஏனென்றால் பணம் சம்பாதிப்பதில் மிதுனம் ராசிக்காரர்கள் நல்ல திறமை கொண்டவர்கள். அவர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து பல வழிகளில் வருமானத்தை உருவாக்க முடியும்.
ஒரு வேலை மட்டுமில்லாமல் கூடுதலாக வேறு வாய்ப்புகளையும் தேடி முன்னேற முயற்சி செய்வார்கள். வணிகம், முதலீடு, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் அவர்கள் நல்ல வருமானம் பெற முடியும். அவர்களின் வேகமான சிந்தனை திறன் காரணமாக நல்ல வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும். ஆனால் சில சமயங்களில் அதிகமாக செலவு செய்யும் பழக்கமும் இவர்களுக்குள் இருக்கலாம். நண்பர்கள், குடும்பம், அனுபவங்கள் போன்றவற்றிற்காக அவர்கள் பணத்தை தயக்கமின்றி செலவிடுவார்கள். இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பணத்தின் மதிப்பை உணர்ந்து சேமிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக மாறும். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் அறிவும் பேசும் திறனும் தான். எந்த சூழ்நிலையிலும் தங்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். இதனால் பல இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருப்பதால் நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் உருவாக்க முடியும். அவர்கள் சிந்திக்கும் விதம் புதுமையாக இருக்கும். இதனால் பல விஷயங்களில் புதிய பாதைகளை உருவாக்க முடியும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மனம் அடிக்கடி மாற்றம் அடையும். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். சில வேலைகளை ஆரம்பித்து வைத்து அதை முடிக்காமல் விட்டுவிடும் பழக்கம் ஏற்படலாம். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களால் இந்த குறைகளை சரி செய்து முன்னேற முடியும். மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிகவும் எளிதாக கலந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் புதிய நண்பர்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். பேசும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்பதால் அவர்கள் அருகில் இருந்தாலே அந்த இடத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். ஒரு கூட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த கூட்டம் சலிப்பாக இருக்காது என்று பலர் கூறுவார்கள். அவர்கள் நகைச்சுவையுடன் பேசுவார்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்வார்கள். இதனால் சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நண்பர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் மனம் இவர்களிடம் இருக்கும். இதனால் நண்பர்கள் இவர்களை மிகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவே பார்க்கிறார்கள். மேலும் நட்பை மதிக்கும் குணம் மிதுனம் ராசிக்காரர்களிடம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு நண்பரை மனதாக ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள். நண்பர்களுடன் பயணம் செல்லுதல், ஒன்றாக நேரம் செலவிடுதல், புதிய அனுபவங்களை பகிர்தல் போன்ற விஷயங்களை அவர்கள் மிகவும் விரும்புவார்கள். சில சமயங்களில் அவர்களின் திறமை மற்றும் பேசும் திறன் காரணமாக அவர்கள் சமூகத்தில் முக்கியமான நபர்களாக மாறுவார்கள். பலரும் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு அவர்கள் மதிப்பை பெறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல திறமைகள் கொண்டவர்களாக இருந்தாலும் சில சவால்களையும் சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் மிகவும் வேகமாக சிந்திப்பவர்கள் என்பதால் சில நேரங்களில் மனதில் குழப்பம் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சி செய்வதால் சில வேளைகள் பாதியில் நிற்கும் நிலையும் உருவாகலாம். இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திட்டமிட்ட நடைமுறை மிகவும் முக்கியம். மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட ஆரம்பித்தால் அவர்கள் எட்ட முடியாத உயரமே இல்லை. மேலும் சில சமயங்களில் அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழலும் ஏற்படலாம். ஏனென்றால் அவர்கள் நேராகவும் வேகமாகவும் பேசுவார்கள். ஆனால் இதை அவர்கள் அனுபவத்தின் மூலம் சரி செய்து கொள்வார்கள். வாழ்க்கையில் வரும் இந்த சவால்களே அவர்களை மேலும் வலுவானவர்களாக மாற்றும். ஒரு தடவை தவறினாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழும் மன உறுதி மிதுனம் ராசிக்காரர்களிடம் இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமையும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அந்த காலங்களில் அவர்கள் தொடங்கும் பல வேலைகளும் வெற்றியாக முடியும். தொழிலில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் போன்றவை அந்த காலங்களில் அதிகமாக உருவாகும். அவர்களின் புத்திசாலித்தனம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்களை அடைய முடியும். இந்த அதிர்ஷ்ட காலங்களில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பல வருடங்களாக நினைத்த கனவுகள் கூட அந்த காலத்தில் நனவாகும் வாய்ப்புகள் இருக்கும். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை நம்பி முயற்சி செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதே போலதான் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதர்களின் உணர்ச்சிகள் எப்படி செயல்படுகின்றன, உலகம் எப்படி இயங்குகிறது போன்ற கேள்விகளை அவர்கள் மனதில் சிந்திப்பார்கள். இந்த சிந்தனை அவர்களை ஆன்மீக வழியில் ஈர்க்கும். சிலர் தியானம், யோகா, ஆன்மீக நூல்கள் படித்தல் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் இந்த ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் மனதை சமநிலையாக வைத்திருக்க உதவும். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் சுறுசுறுப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியான மனநிலையுடன் வாழ முயற்சி செய்வார்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சிந்தனை திறனும் அறிவாற்றலும் தான். அவர்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அதை பல கோணங்களில் சிந்தித்து அதன் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இந்த உலகத்தில் பலர் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிப்பார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தின் பின்னால் இருக்கும் காரணங்களையும் விளைவுகளையும் ஆராய்வார்கள். இதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பல சமயங்களில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். அவர்களின் மனம் எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும். புதிய யோசனைகள், புதிய சிந்தனைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும்.
அறிவை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் எப்போதும் இருக்கும். புத்தகங்கள் படித்தல், தகவல்களை சேகரித்தல், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் பல துறைகளில் அறிவு பெற்றவர்களாக மாறுவார்கள். பல விஷயங்களில் கருத்து சொல்லும் அளவிற்கு அவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். இதனால் பலர் அவர்களை மதிப்புடன் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்கள். வெளியில் அவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவுடன் குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். வீட்டில் சிரிப்பு, பேச்சு, உற்சாகம் போன்றவை நிறைந்திருக்க காரணமாக இருப்பவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் தான் என்று பலர் கூறுவார்கள். குழந்தைகளுடன் அவர்கள் மிகவும் அன்பாக பழகுவார்கள். பெரியவர்களை மரியாதையுடன் மதிப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அமைதியாக பேசிக்கொண்டு தீர்க்க முயற்சி செய்வார்கள். அவர்கள் மனதை திறந்து பேசும் குணம் கொண்டவர்கள் என்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களும் அவர்களிடம் தங்களிடம் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நம்பிக்கை மற்றும் அன்பு காரணமாக குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும். மேலும் பல சமயங்களில் அவர்கள் ஒரு புதிய யோசனையை சொல்லும் போது மற்றவர்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த யோசனை பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக மாறும். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமையை நம்பி முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளையும் அடைய முடியும். அடுத்ததாக மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்தடுத்து நல்லது நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அமையும். உத்தியோகம், வியாபாரம், பெரிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல காலகட்டம். அடுத்தடுத்து அற்புதமான முடிவுகளை எடுப்பீர்கள். தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். இழுபறையாக இருந்த நிலைமைகள் மாறும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியம் என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். பதற்றத்தில் இருந்து வந்து மீண்டு வருவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான மனிதர்களை சந்திக்கும் யோகங்கள் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களை பாராட்டும் வகையில் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஜாயிண்டுகளில் வலி, முதுகு வலி, கை கால் வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழில் ரீதியாக உத்வேகம் உண்டாகும். நவக்கிரகத்தில் புதன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 9ஆம் பாவம் ராசிநாதனுடைய இருப்பதால் மிகப்பெரிய சுபத்தன்மையை அடைந்துள்ளது. போக வேண்டும் என்று விரும்பிய கோயில்கள், இடங்கள், சித்தர் கோவில்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. இதுவரைக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு தெய்வ பக்தி அனுகூலம் அதிகமுள்ள தன்மை ஏற்படும். தெய்வ பக்தி, தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் நல்ல காலகட்டம். அதே போல சுக்கிரன் உச்சமாகி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் யோக பலன்களை அள்ளி கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் பெறும் காலகட்டம். வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும். சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. அதாவது மிதுன ராசிக்கு ராசியில் வக்கரமாக இருந்த ஜென்ம குரு நேராக செல்கிறார். எனவே குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள் ஆகிய அனைத்தும் விலகி தெளிவுகள் பிறக்கும். திடீர் திருமண யோகம் உண்டாகும். காதல் திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலுடன் கைகூடும். குடும்பத்தில் திருமண உறவில் இருந்த சிக்கல்கள், அனைத்து கவலைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். ஆனால் புதன் வக்கரமாகி இருப்பதால் இந்த மாதம் முதல் சில நாட்கள் மந்தமாக இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி, சூரியன், சுக்கிரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிலைத்தன்மை உண்டாகும். முயற்சிகள் உடனடியாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சாதகமாக இருப்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இது. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இந்த சிக்கல்கள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். திடீர் லாபம் அல்லது அதிர்ஷ்டம் மூலம் பெரிய தொகை கிடைக்கும். கடன் அடைக்கும் காலகட்டமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பணவரவில் இருந்த தடைகள் விலகும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய ஆதாயம் அடைவீர்கள். மிதுன ராசிக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ராசி அதிபதி புதன் வக்கரமாக இருப்பதால் சில நாட்கள் குழப்பமான சூழல், முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், தொழில், செல்வி எல்லா வகையிலும் முயற்சிகள் பெற்றி வெற்றி தரும்.
அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உருவாகலாம். சனி உங்கள் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வருகிறார். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும். ஆனால் எந்த முடிவிலும் அவசரம் தவிர்க்க வேண்டும். அதே சோழ சுறுசுறுப்புடன் செயல்பட்டு பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்திலிருந்து மருத்துவ செலவுகள் குறையும். அக்கம் பக்கத்திலுடன் சுமூகமான உறவுகள் நீடிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. மேலும் உங்கள் துணையுடன் ஒரு பெரிய முதலீட்டை திட்டமிடுபவர்கள் அதை செயல்படுத்துவதும் நல்லது. நிதி நிலைமைகள் நிலையானதாக இருக்கும். பழைய லாபகரமான தொடர்புகள் தொழில்முறை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கதவுகளை திறக்கும். இது தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றமான நேரம். சவால்கள் இருந்த போதிலும் நீங்கள் உங்கள் தைரியத்தை பராமரிப்பீர்கள். அதிலும் முக்கியமாக ஜோதிடர்களின் கூற்றுப்படி மிதுன ராசிக்கு புதனின் சஞ்சாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரரின் அறிவுத்திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன் பெரிதும் அதிகரிக்கும். ஊடகம், எழுத்து, வங்கி, ஆராய்ச்சி மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். முக்கியமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. அது மட்டுமில்லாமல் இன்று கற்றல் மற்றும் தகவல்களை சேர்க்கக்கூடிய நாள். பணியிடத்தில் உங்கள் குழுவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரலாம். சக ஊழியர்களுடன் தொழில்முறை எல்லைகளை தாண்டுவதை தவிர்க்கவும். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசியின் 9வது வீட்டில் புதன் பகவான் உதயமாக இருக்கிறார். இது பாக்கியஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். வேலையில் இருந்த மன அழுத்தங்கள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணி புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கப்படும். உபரி வருமானங்கள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழிலில் எதிரிகள் விலகுவார்கள். போட்டி பொறாமைகள் குறையும். மேலும் மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் என்பதால் இந்த வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு நேரடியாக நல்ல பலன்களை அளிக்கும். நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த வேலைகள் மீண்டும் தொடங்க வாய்ப்புகள் உள்ளது. வேலை மற்றும் வணிகம் இரண்டிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பழைய முதலீடுகள் அல்லது சேமிப்புகளிலிருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் தொழில்துறையில் பெரிய உயரங்களை அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்களால் மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அதிக லாபம் ஈட்ட முடியும். திருமணமானவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். ஆரோக்கியமும் இந்த காலத்தில் மேம்படும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் கொண்டு வரும் ஒரு யோகமாக இது பார்க்கப்படுகிறது. முன்னர் செய்த முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வெளிப்படையான குணங்களை அனைவரும் எளிதாக பார்க்க முடியும். ஆனால் அவர்களிடம் பலருக்கும் தெரியாத சில இரகசிய சக்திகளும் மறைந்திருக்கின்றன என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஒருவரை பார்த்தாலே அந்த மனிதனின் மனநிலையை உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதை அவர்கள் வேகமாக புரிந்து கொள்வார்கள். இந்த உள்ளுணர்வு அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். சில சமயங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் காலம் கடந்த பிறகு அது சரியான முடிவு என்று தெரிய வரும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளின் சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். அவர்கள் பேசும்போது மற்றவர்களின் மனதில் நம்பிக்கை உருவாகும். சிலர் அவர்களின் பேச்சால் ஊக்கமடைந்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பார்கள். இந்த திறன் காரணமாக அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளராகவும் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் மாறக்கூடியவர்கள். இதுவே அவர்களின் மறைந்த சக்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஜோதிட கருத்துப்படி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சில ராசிகள் மிகவும் நல்ல பொருத்தமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக துலாம், கும்பம், மேசம் போன்ற ராசிகளுடன் அவர்கள் நல்ல புரிதலுடன் வாழ முடியும். இந்த ராசிக்காரர்களுடன் அவர்கள் பேசும்போது மனதில் இருக்கும் எண்ணங்களை சுதந்திரமாக பகிர முடியும். இதனால் அவர்களுக்கிடையே நல்ல நட்பும் நல்ல நலவும் உறவும் உருவாகும். திருமண வாழ்க்கையிலும் இந்த ராசிகளுடன் இணைந்தால் நல்ல புரிதல் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை உருவாகும் என்று பலர் நம்புகிறார்கள். ஒருவரின் சிந்தனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும். இதனால் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் உண்மையான உறவின் வலிமை ராசியால் மட்டும் அல்ல, அன்பு, புரிதல், மரியாதை ஆகியவற்றினால் உருவாகும் என்பதும் உண்மை. மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மன அமைதியும் பெற சில ஆன்மீக வழிபாடுகளை செய்யலாம் என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக புதன்கிழமைகளில் விநாயகர் அல்லது விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. அந்த நாளில் சிறிய அளவில் தியானம் செய்யவும் நல்ல எண்ணங்களை மனதில் வைத்திருக்கவும் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் அமைதிகள் அதிகரிக்கும். மேலும் பச்சை நிற உடைகள் அணிவது அல்லது பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவது அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சிலர் நம்புகிறார்கள். கல்வி, தொழில், வணிகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் பெற இந்த வழிபாடுகள் உதவும் என்றும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் மனிதர்களுக்கு மன நம்பிக்கைகளை அளித்து வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும்.
மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் மனநிலையும் சிந்தனை முறையும் தான். அவர்கள் எப்போதும் புதிதாக யோசிக்க முயற்சி செய்வார்கள். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி எடுப்பார்கள். இந்த மன உறுதியே அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறச் செய்கிறது. மற்றவர்கள் பயப்படும் சில விஷயங்களை கூட அவர்கள் தைரியமாக முயற்சி செய்வார்கள். வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் அவர்கள் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அதை சமாளிப்பார்கள். இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களின் அனுபவமும் அறிவும் அதிகரித்து சமூகத்தில் மதிப்புகள் பெறும் நிலை உருவாகும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.